இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பாக்யா இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம பழனிசாமி கூட ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம், நமக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அவங்க அது முன்னாடி தான் முடிவில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இதில் வேறு லைட்டாக பழனிசாமிட்டு போட்டு வேறு வாங்க போகிறாங்க. போட்டு வாங்குறதுல என்ன போட்டு வாங்க போகிறாங்கன்னா, இப்போ இல்லை சார், இப்போ ஒரு வேளை எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து என்ன வர கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கும்போதே பழனிக்கு புரிஞ்சிருது. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரே ஒன்று தான் மேடம், ஒன்றே ஒன்று தான். என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா எதை வேணாலும் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி தான் உங்களோட முதல் கல்யாணம் நடந்துச்சு 17 வயசில். இப்போ இந்த வயசில் நீங்கள் சுயமாக முன்னேறி இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிடிக்கலையா ஓகே, அவ்வளோதான். ஆனால் சமூகத்தை பற்றி உலகத்தை பற்றி யோசிக்காங்க. உலகம் 4 நாள் பேசுவோம், உங்களுக்குன்னு என்ன தோணுது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதில் பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இப்போதைக்கு இது கம்மா தான் போட்டிருக்காங்களாம். பின்னாடி ஒரு நாள் திருப்பி இந்த பேச்சு வரப்போதா இல்லை இப்போ முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் இதுனா, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிரடியான சம்பவமாக இப்போ அடுத்த நாளைக்கு தான் ராதிகாவுடைய ப்ரெக்னன்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வராங்க. இந்த ட்ராக்கை நிறைய பேர் விரும்பலை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வயசில் கோபிக்கு ஒரு குழந்தை தேவையா, ராதிகாவுக்கு இது பண்ணுறாங்க, இப்படி பாவம் பாக்கியா அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருந்ததுக்கு ஏதுவாக இப்போ கர்ப்பமே கலைஞ்சிருச்சு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கர்ப்பம் கலைஞ்சுங்கிற ட்ராக்கில் கடைசியில் கூடவே இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் சாப்பாடு எடுத்து போகிறது, அதுக்கப்புறம் ஈஸ்வரி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கிறது, ஈஸ்வரி அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்து பாதி பேருக்கு ஈஸ்வரி மேலே கொஞ்சம் கூட பரிதாபமே வரல. அவங்க ஐங்கி விழுந்தபோது கூட அடப்போமா, நீ தான் தேவையில்லாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாப்பிடாமல் உட்காந்துருந்தேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமையில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ராக்கிங் டக்குன்னு முடிச்சு வைக்கிறதுக்காக இப்போ திடீர்னு ஒரு சண்டை வாக்குவாதம் நடக்குது. ஒரு ஃப்ளவர் வாஸில் காலம் மிதித்து ராதிகா கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா தான் கரு கலைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ப்ரெக்னன்சி அப்படின்னாலே ஒரு பிரச்சனையை கொடுத்தா ஆகணும்னு சீரியல்களில் முக்கியமாக கொண்டு போகிற அந்த ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரு கலைஞ்சது காரணம் அவங்க அம்மா தான், அவங்க தான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க, அவங்க கூட சண்டை போட்டு தானே நான் விழுந்தேன், நான் இப்படி என் குழந்தைய கலைக்கணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருந்தாங்க. நினச்ச மாதிரியே பண்ணிட்டாங்க. இந்த குழந்தை உனக்கு தேவையா, உனக்கு குழந்தை உனக்கு தேவையான்னு கேட்டே இருந்தாங்க. மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ராதிகா சொன்னதை இப்போ கோபியும் ஏற்றுக்க போகிறார். கோபியும் ஏற்றுக்கிட்டு, அம்மா உங்களை நான் இவ்வளோ தூரம் நல்லவங்க நினச்சேன், உங்களுக்காக நான் எவ்வளோ என் ஒய்ஃபை கூட கவனிச்சிக்காமல் உங்களே தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் மனத்தில் இவ்வளோ ஒரு வன்மமான எண்ணம் இருந்தால் என் பிள்ளை இப்போ இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல, இதான உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சுல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு கோபியே அவங்க தாயே வெளில துரத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் காலங்காத்தால் கோலம் போட்டுட்டு இருக்க பாக்கியா கிட்ட அழுதுட்டு நிற்கிறாங்க. ஈஸ்வரி திருப்பி இங்கேயே வந்துடுறேன்னு திருப்பி இங்கே வந்தால் இங்கேயும் நிம்மதியாக இருக்க போகிறல, வாயை மூட்டு இருக்க போகிறது. இங்கேயும் அமிர்தாவுக்கு அமிர்தா நீ ஒரு குழந்தைய பற்றி அமிர்தா அப்படின்ட்டு எதையாச்சும் ஒன்று பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. யாரையாச்சும் காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு மட்டும் தான் அந்த கேரக்டர் இருக்க போகிறாங்க. இல்லைனா பாக்கியாவே ஏதாவது கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பாக்யா இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம பழனிசாமி கூட ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம், நமக்கு அந்த மாதிரி